தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சனத்தில் தில் ராஜா என்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விஜய் சத்யாவும் ஷெரீனும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். இந்த படத்தை இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்கள் வில்லனாக நடித்து இயக்கியிருக்கிறார்கள். இந்த படத்தை பற்றி இப்பொழுது நாம் முழுவதுமாக பார்க்க போகிறோம். இதனை பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். போகணுமான்னு யோசிச்சுக்கோ. போகணும் காயத்ரி. நிலா பிறக்கும் போது தொப்புள் கொடி மாட்டி டெலிவரி ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அப்ப நான் சாய்பாபா கிட்ட வேண்டிக்கிட்டேன், குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு. வேண்டபடியே நார்மல் டெலிவரி. அன்னில இருந்து ஒவ்வொரு பர்த்டேக்கும் நாங்க ஃபேமிலியா சாய்பாபா கோவில் கேட்டோம்ல. ஆமா, அதெல்லாம் தர முடியாது, வண்டி கண்டிஷன் சரியில்லைன்னு சொன்னான்ல. சரி, அவன் வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்குடா. இப்ப அவன் வண்டியில தான் போயிட்டு இருக்கேன். தில் ராஜாவாக வரும் விஜய் சத்யா தோற்றத்திலே கம்பீரமாகவும் நடிப்பிலே பவ்யமாகவும் இருந்து மக்கள் மனதிலே ஆழமாக பதிகின்றார். அது மட்டும் இல்லை, காவல்துறையாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அடுத்து அவருடைய குரூப்பு அத்தனை பேரும் சேர்ந்து செயல்படக்கூடிய காட்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்குது. இயக்குனர் வெங்கடேஷ் அவர்கள் இந்த படத்தில் மினிஸ்டராக நடிச்சிருந்து படத்தையும் இயக்கியிருக்கிறாரு. அவருக்கு ஜோடியாக வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பையனை தான் ஹீரோ ஆரம்பத்தில் கொலை பண்ணிடுறாருன்னு காட்டுறாங்க. ஹீரோ ஆனால் தான் கொலை பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடுறாரு. இருந்தாலும் இந்த கொலையை அவர் தான் செய்தார் என்பது மினிஸ்டருக்கு தெரிய வருது. உடனே அவர் ஆளை விட்டு மடக்கி ஆளை பிடிச்சி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து மினிஸ்டர்கிட்டேருந்து தப்பிச்சு போகிறது தான் தில் ராஜாவுடைய திட்டமாக இருக்குது. ஏன்னாக்கா அவருடைய குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறாரு. அவருடைய மனைவியையும் குழந்தையும் அற்புதமாக நேசிப்பதனால் அவர் தான் தொலையே செய்யலையே, எதுக்காக இப்படி துரத்துறாங்க, சரி அவங்கக்கிட்ட குழந்தையை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கே இருக்காருன்னு போலீஸ் முதல் கொண்டு மொத்த பேரும் தேடிக்கிட்டே இருக்காங்க. அத்தனை பேருக்கும் டிம்கி கொடுத்துட்டு மனைவியையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு இவர் எல்லா இடங்கள்லையும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவர் எத்தனை தான் ரவுண்ட் பண்ணாலும் பின்னால் தோர்த்தி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா மினிஸ்டர் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சாக்கா கடைசியில் அங்கே அவர் மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சா அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சு இவங்க ஷெரீனும் தில் ராஜாவான விஜய் சத்யாவும் பிரமாதமான ஒரு பிளான் பண்ணி அழகாக தப்பிச்சு வெளியே வருவாங்க. இப்படி ஒவ்வொரு காட்சிகளும் படத்தில் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திருப்பு முனைகளை கொடுத்துருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக பண்ணி வச்சுருப்பாங்க. இயக்குனர் வெங்கடேஷ் நிறைய பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு இயக்கிட்டு இவரை வச்சு இயக்கி பிரமாதப்படுத்தியிருக்கிற படத்தை. எல்லா காட்சிகளுமே அப்பா, என்னம்மா அவங்க நம்மள கொன்னுருவாங்களாப்பா? பயப்படாத நிலா, நமக்கு ஒன்றும் ஆகாது.